Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. ராகுல் காந்தி நடைப்பயணம் 2.0 தொடங்கியிருக்கிறார். மணிப்பூரிலிருந்து தனது அடுத்த நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ராகுல் காந்தியின் இரண்டாவது நடைப்பயணம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? மணிப்பூரிலிருந்து மும்பை வரையிலான பாரத் ஜோடோ நியாயா யாத்ரா என்னும் பெயரில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் கட்சி இந்த நடைபயணத்தை மேற்கொள்கின்றது. இதில் ஏற்கனவே நமக்கு தெரியும், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பாரத் ஜோடோ யாத்ரா, அதாவது ஒற்றுமை யாத்திரை பயணம் அப்படின்ற பெயர்ல ராகுல் காந்தியை முன் வச்சு பெரிய அளவிலான நடைபயணத்தை அவங்க பண்ணியிருந்தாங்க. அது கட்சி அளவுல அவங்களுக்கு ஒரு சக்சஸான ஃபார்முலாவும் அவங்களுக்கானதாக பார்க்கப்பட்டது. இந்த சூழல்ல தான் அடுத்த கட்ட 2.0 அப்படின்ற பெயர்ல அடுத்த நடைப்பயணம் எப்போ அப்படின்ற கேள்விகள்லாம் எழுதிட்டு இருந்த சூழல்ல இன்னைக்கு ஜனவரி 14ஆம் தேதி இன்னைக்கு தொடங்கி மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதா இந்த நடைப்பயணம் அப்படின்றது திட்டமிடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 66 நாட்களுக்கு மேல இந்த நடைப்பயணம் அப்படின்றது நடக்க இருக்குது. சுமார் 6200 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த யாத்திரை நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல அஸ்ஸாம், மேற்கு வங்கம், பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 14 மாநிலங்கள்ல 85 மாவட்டங்களை கடந்து வர்ற அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டிருக்குது. இறுதியா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில இந்த யாத்திரை அப்படின்றது நிறைவடைய இருக்குது. இந்த யாத்திரை இன்னைக்கு மணிப்பூர் மாநிலம் இம்பால்ல கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹட்டா ஜெய்புங் அப்படின்ற இடத்துலதான் தொடங்க இருக்குது. இது வரலாற்று ரீதியா சுதந்திர போராட்டத்துக்கு தொடர்புடைய ஒரு இடம் அப்படின்றதுனால இந்த இடத்தை காங்கிரஸ் கட்சியினர் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இப்போ தேசிய கீதம் இசைக்கப்பட்டு கொடி அசைக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தியுடைய முன்னிலையில இந்த பயணம் அப்படின்றது தொடங்கி இருக்கு. மூத்த தலைவர்களா இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், குறிப்பா தெலங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி, மத்திய பிரதேச மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் திக்விஜய் சிங், ஹரியானா மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் திபேந்தர் ஹூடா, இப்படின்னு முன்னணி தலைவர்களும் மூத்த தலைவர்கள் பலரும் இடம்பெற்றிருக்காங்க. இதுல மிக முக்கியமான விஷயம், டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலியமா அத்தனை மூத்த தலைவர்களையும் அழைச்சிட்டு மணிப்பூர் மாநிலத்திற்கு விமானம் டெல்லியிலிருந்து இன்னைக்கு காலையில தான் புறப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில இருந்து சட்டமன்றத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய குழு தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இருக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம், விஜய் வசந்த் உள்ளிட்டோரும் இருக்கிறாங்க. அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து மூத்த தலைவர்கள் பலரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில இவங்க திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடைப்பயணம் அப்படின்றது இப்போ தொடங்கி இருக்கு. பூங்குழலி, மணிப்பூரில் தனது நடைப்பயணத்தை தொடக்கி இருக்கிறார். இரண்டாவது முறையாக என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு நிரஞ்சன்? மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க முதல்ல இந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு அப்படின்றதுக்கே பெரிய சவால்கள் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும், மணிப்பூர் மாநிலத்துல உள்ளூர் பிரச்சனை, 2 இனக்குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனை எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்னு நிறைய விதிமுறைகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த மாதிரியான பெரிய ஒரு யாத்திரை அப்படின்னும் பொழுது அது பெரிய அளவுல இருக்காது. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, நிறைய இடங்கள் பை ரோடு, அதாவது பெரிய பேருந்தின் மூலியமா அவங்க போற மாதிரிதான் வடிவமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா தூரம் அப்படின்றது 6200 கிலோமீட்டர் அப்படின்றது ரொம்ப தூரமானதா இருக்கும். சோ அதனால நடைப்பயணம் பிளஸ் பஸ்ல போற மாதிரி அப்படின்ற மாதிரியாதான் அவங்க இந்த திட்டத்தையே வகுத்திருக்கிறாங்க. ஏன்னா வர வழியில நிறைய இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி மணிப்பூர் மட்டும் இல்ல, மேற்கு வங்க மாநிலங்கள்ல வரும் பொழுது ஏற்கனவே தேர்தல் நேரங்கள்ல எந்த அளவுக்கு வன்முறை நிறைந்த மாநிலமா மேற்கு வங்கம் அறியப்படுதுன்னு நமக்கு தெரியும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அந்த காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மல்லிகார்ஜுன கார்கே அந்த பயணத்திற்கான அந்த பேருந்தை அவரு மேற்பார்வையிடுறத பார்க்க முடியுது. தொடர்ச்சியா இந்த பயணம் அப்படின்றது தொடங்குச்சுன்னா இடைவிடாம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். மாலை நேரங்கள்ல மட்டும் நடைபயணமோ அல்லது இந்த பேருந்து பயணமோ இருக்காது, மற்றபடி போய்கிட்டே இருக்கும். இதுக்கான ஸ்பெஷல் கண்டெய்னர், மற்ற சேஃப்டிக்கான மெஷர்ஸ் எல்லாமே வாங்கப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள்கிட்டையும் முறையான அனுமதி என்பது, முன் அனுமதி என்பது
வைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாநில வாரியா ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்தந்த மாநில அரசுகள்கிட்ட பை ரூட் அது எந்த ரூட்டோ அந்த ரூட்டுக்கான அனுமதி அப்படின்றது முன்கூட்டியே வாங்கப்பட்டிருக்கிறதுனால எந்த தடங்களும் இல்லாம தொடர்ச்சியா நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.